பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பண்ணுங்கற? பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாச்சு, மாப்பிள்ளை அழைப்புக்கு நேரமாச்சு. இந்த ராதா பொண்ணு பட்டணத்துல இருந்து இன்னும் வர காணுமே. அவ தாலி கட்டுற பொண்ணா, முறை பொண்ணு தானே, விடியறதுக்குள்ள நிச்சயமா வந்துடுவா. அண்ணன் பொண்ண சொந்த பொண்ணா வளர்க்கறியே, அவ வந்த உடனே இதெல்லாம் அவளுக்கு போட்டு விடு. இப்ப இதுவா முக்கியம்? இந்த பார் தெய்வானே, இந்த பதட்டமும் கோபம் தான் உனக்கு முதல் எதிரி. கல்யாணம் முடிஞ்ச வரைக்காவது கொஞ்சம் பொறுமையாரேன். நடக்க போறது அவன் மாமன் கல்யாணம். ராதா கண்டிப்பா வந்துடுவான். ஓ, காட்டுப்பட்டி மாமாத்தியில வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வீடு பூரா தேடிட்டு இருக்க, இங்க என்ன? இது போறேன். ஒரு முக்கியமான செய்தி. என்ன நொண்ணு பேசிக்கிட்டு வாயை திறந்து பேசுடா. பொண்ணூட்டுக்காரங்க வந்த பஸ் ஊரில் இல்ல, யாரோ கொள்ளையடிக்கு பாத்துருக்காருங்க. நம்ம ஊர் போய் யாராவது சண்டை போட்டு அவங்க காப்பாத்தணும். யாரவன் யாருன்னு தெரியல, கீழே பூரா அவனை பத்தியே பேசிக்கிறாங்க. சரி, கல்யாணம் முடிஞ்சதெல்லாம் பாத்துக்கலாம். நீ போய் வேலையை பாரு. சரிங்க, போ. ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா சரி? ஏனுங்கண்ணா என்னண்ணா, எப்படிங்க நம்ம மைக் செட்டு பாப்பா சவுண்ட் சர்வீஸ்? கேக்குறீங்க அபாரமுங்க. அபாரமா? அது பெரிய பாரம்ங்க. எந்த நேரத்துல எந்த ரெக்கார்ட போடணும்னு எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படிப்பட்ட பாட்டை போட்டு தாக்குனேன், அந்த தாக்குல இந்தியாவில் எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சவுண்ட் எப்படி அசத்திட்டீங்க போங்க. மேட்டுப்பட்டியில கல்யாணம், ஆனா சுத்தி இருக்கிற புங்கம்பட்டி, புளியம்பட்டி, குந்தாப்பட்டி, குன்னாப்பட்டி, குறிஞ்சிப்பட்டி அத்தனை பட்டியல் இருக்கிறவங்க காது பிஞ்சு ரத்தத்தோட இங்க வந்து நிப்பான். பஞ்சு நம்ம கிட்ட கேப்பான். அப்படி ஒரு சவுண்ட் போ. ஏன் கேக்குறீங்க? அடேங்கப்பா, எத்தோச்சோடு குழாயி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. மைக் செட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. மைக் செட்டுக்காரர எங்க? நீங்களா மைக் செட்டுக்காரரு? தெரியாது, அங்க போய் கலியா. எங்க? இங்கயா? எங்க? நீங்களா மைக் செட்டுக்காரரு? போயா. எங்க? நீங்களா மைக் செட்டுக்காரரு? ஏன் திருவாதா நீயா மைக் செட்டுக்காரன்? இங்க ரம்யா செட்டு சர்ல அங்க போயா. ரம்மி செருன்னு சொல்றானே, நான் என்ன பண்ணுவேன்? எம்மா எவ்வளவு பெரிய தட்டு, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி போடுவேன்? ஹலோ ஹலோ. யார் அந்த அடப்பாச்சி தலைய மைக்க கையில வச்சு நோண்டிட்டு இருக்கான்? பணம் பழத்தை ஒரு வாரமா விடாம சப்புற மாதிரி ஒரு தலை. டேய் அடப்பாசி, இதர் கமான். அடிங்க அடப்பாசி நாயே. அது என்ன மைக் செட் நினைச்சியா? காதுல அழுக்கு எடுக்கணும்னு நினைச்சியா? அதெல்லாம் காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ஊசி பட்டா கூட கெட்டு போயிடும். யாருமே நீ? மன்னிச்சுக்கங்க, இங்க மைக் செட்டுக்காரர் யாருங்க? நான் தான். நீங்களா மைக் செட் ஓட்டுறவரே? பின்ன என்ன பம்பு செட் ஓட்டுறவனா? நீ யாரா? நான் பொண்ணுக்கு உரமரங்க. பொண்ணு வீட்டுக்கு நுரமோர் ஊத்துறவங்க? இல்லங்க, சொந்தக்காரன். அது சரி, திரும்ப தலை என்ன ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா? அதை விடுங்க, நான் எவ்வளவோ மைக் செட்டை பார்த்திருக்கேன். இவ்வளவு பெரிய ஆரண பார்த்ததே இல்லங்க. பாத்திருக்கவே முடியாது. எல்லாம் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்தியாவுல ரெண்டே பேர் கிட்ட தான் இருக்கு. ஒண்ணு என்கிட்ட, அதுவும் என்கிட்ட தான். அதையே நீ கேக்குற? எனக்கு அது வேணுங்க. அவுத்துட்டு போ. அது இல்லங்க, எனக்கு பிடிச்சமான பாட்டு அதுல இருக்குங்க. கேட்டுக்கோ. பொண்ணு வீட்டுக்காரங்கிற ரேட் 50 ரூபாய் ஏத்திக்கிறேன். யாராருக்கு என்னென்ன வேணுமோ கேட்டுங்க. அது லாரி ரோட்ல பொரோட்டா கடை மாதிரி தானே வச்சிருக்கேன். எவனுக்கு என்னென்ன பிளேட் வேணுமோ போட்டு கேட்டுங்க. சரி போங்கடா. ஏங்க, உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். அது என்னங்க, கொஞ்சம் பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருக்காங்க. அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கானுங்க பாரு, அவனுக்கு எல்லாம் பணக்காரனுங்களா? இந்த கீழே உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்கல்ல, இவனுக்கு எல்லாம் இனிமேதான் பணம் சம்பாதிக்க போறாங்களா? இந்த நாயகி இப்ப திருந்தும் நினைக்கிற? திருந்தவே திருந்தாது. நீ போய் வேலையை பாரு. நான் பாட்டை போட்டுக்கிறேன். கேட்டுக்க. ஐயோ, எந்த பாட்டு இது? பெங்களூர் ரமணி அம்மா. இது வேணாம். இது ஆஹா, எனக்கு பிடிச்ச பாட்டு கட்டப்பொம்மன். போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். கூந்தல் அவிழ்ந்து விடவும் கண்டேன். யோ கவுண்டர், இது என்ன கல்யாணக்கார வீடு நினைச்சியா? இல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அண்ணா பந்திக்கு எல்லாம் போட்டாங்க, வாங்கண்ணா. என்னென்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க, மழை மழை சாப்பிடலாம். நெய்யெல்லாம் ஊத்துறாங்களாங்கண்ணோ. இந்த பார், நான் பாட்டை பத்தி சொல்றேன், நான் கூட்ட பத்தி சொல்றேன். சரி விடுங்க, நான் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன். போறீங்க எல்லாரும் சும்மா சிச்சி வாலு, பொண்ணுக்காரங்க யார பாக்க போறாங்க? பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு தான் முதல் உரிமை. நான் விட்டு கொடுத்தாதான் அடுத்து உங்களை கட்டிக்க முடியும். எப்படியோ இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். தப்பிச்சுக்குவீங்க. ரெண்டாவதா நான் தான் உங்களை கட்டிக்க போறேன். போட்டும், ஏன் லேட்டு? நான் என்ன பண்றது? வழியில 3 தடவை டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. வந்ததும் வராதமா அவங்கிட்ட என்னடி மல்லு கட்டிட்டு இருக்கேன்? நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போ முதல்ல குளி. ஸ்வீட் மாமா. நீ என்னடா பண்ற? இதோ போயிட்டே இருக்கு. நான் ஒருத்தையும் என்னெல்லாம் கவனிக்கிறது? அடுப்படி கவனிக்கிறதா, வந்தவங்களை கவனிக்கிறதா? ஐயோ கணக்கு.
என்னப்பா துரை, ஊரே திரண்டு மிராசு வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். நீ எங்க சுத்திட்டு வர? எனக்கு தான் உடம்புக்கு முடியல, நீயாவது போலாம்ல? என்ன அது? உன்னதாண்டா, என்ன அது? இதா கிழிஞ்ச சட்டை. அதான் தெரியுதே, ஏன்டா இப்படி கிழிச்சுக்கிட்ட? ஏமா நானா கிழிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? ஏமா பைத்தியம் சொன்ன உடனே உனக்கு அப்பா ஞாபகம் வந்துருமே. மறந்து சொல்லிட்ட, என்ன மன்னிச்சுட்ட. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஆனா இந்த ஊர்ல எல்லாரும் உன்னை பைத்தியக்காரன் புள்ளன்னு சொல்லும் போது என் மனசு எவ்வளவு வேதனைப்பட தெரியுமா? அட நீங்க ஒண்ணுமா, அடுத்தவங்க மனசு எவ்வளவு புண்படும் புரிஞ்சுக்காம பேசுறாங்களே, அவங்கதான் பைத்தியக்காரங்க. அவங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நானும் அவங்க போல உடைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அம்மா, நான் பிறந்ததுல இருந்து அப்பாவை பார்த்தது இல்ல, எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்களை பத்தி எவனாவது ஏதாவது பேசினான்னு வச்சுங்க, இந்த சட்டை கிழிஞ்ச மாதிரி அவங்களையும் நார் நாரா கிழிச்சிருவேன். உடனே கோவம் வந்துருமே, இதுக்குதான்டா உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்றது இல்ல. சரி சரி, முதல்ல துணியை மாத்திட்டு மிராஸ் வீட்டு கல்யாணத்துக்கு புறப்படு. மிராசு வீட்டு கல்யாணம் இல்ல, அவங்க மருமகளை காப்பாத்த போய் தான் இந்த கிழிசல். அப்படியா? ஆமா, அது ஒரு பெரிய கதை. நீ எனக்கு ஒரு நல்ல சட்டை கூட. சரி, முதல்ல காஃபி சாப்பிடு. காஃபி எதுக்குமா? பெரிய வீட்டு கல்யாணம் இல்ல, எப்படி ஒரு 10 கோழி வெட்டலாம். டேய், கல்யாண வீட்டுல கோழி அடிப்பாங்களாடா? அப்போ ஆடா இருக்கும். ஓகே ஓகே. ஆ? என்ன சின்னத்தோர, கல்யாண வீட்டுல எல்லாரும் இன்னும் ஓஹோன்னு பேசிக்கிறாங்க. என்ன விஷயம்? இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்த பஸ் முகமூடி கொள்ளக்காரங்க வழி மறிச்சப்ப நீதான் காப்பாத்தினியாமே. சாப்பிடு. சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணாரு. யாரு அந்த ஜிஞ்சி நகரி? இதா நானும் கை காட்டுறல, இவதான் மிராஸ் சாரோட இன்னொரு மருமக. அப்படியா? வணக்கங்க. அறிவு இருக்கா? வீட்டுக்கு வந்த மருமகளை முதல்ல கோயிலுக்கு கூட்டு வரேன், அபசகுனம் பிடிச்ச மாதிரி எதிர்க்கு வந்து நிக்கிறியே. நாங்க வர்றது பார்த்தாவது ஒதுங்கிக்க வேணாம்? இன்னும் என் பாத்துட்டு நிக்கிறேன், போயேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்குதான் கோயிலுக்கு வந்தேன். அதுவும் என் மகன் இன்னைக்குதான் இந்த ஊர்ல வாத்தியார் வேலையில சேர்றான். அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணலான்னு வந்து தப்பா இருந்து மன்னிச்சிடுங்க. பாவம் அத்தை, எதுக்காக அப்படி திட்டினீங்க? யார் அவங்க? என்ன மணி, இவள போய் வாங்க போங்கன்னுட்டு இவ ஒரு பைத்தியக்காரனுக்கு முந்தானை போட்டு குழந்தைய பெத்துக்கிட்டவ. அவன் போய் சேர்ந்துட்டான். இவ இப்படி பூவும் போட்டு இல்லாம ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கா. பொதுவா இவள பைத்தியக்காரன் பொண்டாட்டின்னு சொன்னாதான் ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். சரி சரி, அதை விடு, நீ வாமா. பாருங்க, நான் முதல்ல இந்த ஸ்கூலுக்கு ட்ரில் மாஸ்டரா வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு உங்களுக்கு பாடம் கிடையாது. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க போறேன். உன் பேர் என்ன தம்பி? ராமு. அம்மா பேரு? மேரி. அப்பா பேரு? சலீம். அம்மா பேர் மேரி, அப்பா பேர் சலீம். லவ் மேரேஜ் போல இருக்கு. உன் பேர் என்னப்பா? வேணு. அம்மா பேரு? பானு. அப்பா பேரு? தானு.
மாஸ்டர், இந்த ஸ்கூலுக்கு வரவங்கள எங்களை பத்தியே கேக்குறீங்களே, உங்களை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். உங்க பேர் என்ன மாஸ்டர்? சின்னதுரை. உங்க அம்மா பேரு? வள்ளியம்மா. உங்க அப்பா பேரு? தெரியாதா? மாஸ்டருடைய அப்பா பேரு பைத்தியம்டா. சொல்லுங்கடா, எவன் சொன்னது? நான் தான் சொன்னேன். ஏய், உங்களை எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க மாஸ்டர். என்ன அடிச்சிடாதீங்க மாஸ்டர். நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க. நாலு பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. நீ கல்யாண வீட்டுல ரவுஸ் பாத்தீங்களா? இல்ல நான் தெரியாதாம நடந்து வைக்கிறேன். என்ன டக்கால்ட்டி வேலை பண்றியா? ஏங்க இந்த பாப்பா சவுண்ட் நீங்க தானே? ஆமாடா, டோப்பா தலையா? ஏன்டா ஆட்டோமேட்டிக் தலையா? இன்னும் நீ ஊருக்கு போகலையா? இல்லண்ணே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு நல்ல சவுண்ட் சர்வீஸ்ல வேலை பார்க்கணும்னு ஆசை. நல்ல சவுண்ட் சர்வீஸா? அப்ப நீ வேற ஊர்ல போய் பாரு. ஐயோ, இந்த ஊர்லயே பெரிய பெரிய குழா வச்சிருக்கிறவரு பெஸ்ட் சவுண்ட் சர்வீஸ் இதுதான் சொன்னாங்க. சொல்லிருப்பாங்களே, இந்த ஊர்லயே பெரிய பெரிய குழா வச்சிருக்கிறது நான் ஒருத்தன் தான். எல்லாம் வாய்ஸ் ஆப் அமெரிக்கா, எல்லாம் பழிச்சு தெரியுது பாரு. பார்த்தாலும் தெரியுது. இருந்தாலும் ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிற அளவுக்கு நான் முதலாளி இல்லப்பா. ஐயோ, எனக்கு சம்பளமே வேணாங்க. இங்க சோறு படுக்க இடம். இதுக்கு நான் சம்பளமே கொடுத்துடலாமே. ஒரு வேலைக்கு 10 கிலோ திம்பிய வயிறா இது வெள்ளாவி பானை மாதிரி இருக்கு. நீ படுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இடம் தான் வாங்கி வைக்கணும். என்ன ஒரு நாய் மாதிரி நினைச்சுங்களேன். எது கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிருக்கா? போடா போட்டா போடா. எப்படி என்னடா அது? போகிட்டான்னு காலை வச்சா நிக்குது, நிக்கிட்டான்னு கைய வச்சா ஓடுது. நான் பிறக்கும் போதே சவுண்டோட பிறந்தவண்ணே. சவுண்ட் நீ கொடுத்திருக்க மாட்டேன், உங்க அம்மா வலி தாங்க முடியாம கொடுத்திருப்பா. நான் ரொம்ப ராசிக்காரண்ணே. சற்று சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம்தான். சரி, திங்கிறதுக்கு சோறும் படுக்கிறதுக்கு இடம் கேக்குற, இருந்துட்டு போ. ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்னைக்கு வேலைக்கு சேர்றியோ அன்னைக்கு இருந்து எத்தனை வருஷமானாலும் கடைக்கு முன்னாடி தான் உட்காரணும், பின்னாடி வரவே கூடாது. பின்னாடி என்ன இருக்கு? பெரிய கிணறு இருக்கு. ஐயோ, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமே. நீ நீச்சல் அடிச்சிட்டு வேண்டாம், வர வேண்டாங்கிறேன். ஏய், என்னது தலைமுடி எங்க வெட்டின? இது பெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. இது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா? இல்ல, நானே வெட்டிக்கிட்டேன். திரும்ப என்னடா அது சடநாய் மாதிரி? இது நீயும் மாடல்ண்ணே. நீ மாடல் இல்ல, நாய் மாடல். ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். எஸ். கம். ரொம்ப ராசிக்கார பையன். இன்னும் போக பாருங்களேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.